ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். எஸ், ஓலை இது சம்மந்தி நார்மல் சம்மந்தி. இப்போ பச்சடி சொல்லியிருந்தால இப்போ பைனாப்பிள் இவ்வளோ சாப்பிட்றது எனக்கு இந்த பாயசம் தான். ஹாய், ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் எல்லோருக்கும் எந்த ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். எஸ், அதாவது ப்ரிப்பேர் பண்ணதை நான் சொல்லிட்டேன். விஷ் யூ ஹாப்பி ஓணம் டு ஆல் த மலையாளி என்ற மக்கள், சேட்டன் சேச்சிமார்கள் எல்லோருக்கும் எல்லாருக்கும் என்ற ஓணம் ஆசம்சைகள். அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கேரளாவில் ட்ரிவாண்ட்ரமில் அண்டு கொச்சியில் ஓணம் சத்யா கைச்சுண்டு. கொஞ்சம் மலையாளம் பாதி தமிழில் நான் பாதி தமிழ் அண்டு பாதி மலையாளம் நான் பேசுகிறேன். தட் மீன்ஸ் தமிழாயம் அந்த மாதிரி நான் பேசுகிறேன். பிகாஸ் ஆனால் ஏன்னா அந்த ஓணம்கான ஒரு விஷயம் இது இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து நான் அங்கே வந்து ஓணம் சத்யா கைச்சுண்டு. பட் ஆனால் இங்கே சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓணம் சத்யா வந்து കളിക്കാൻ പോവും. ஸோ அங்கே போயிட்டு ഞാൻ കഴിച്ചിട്ട് ആദ്യമായിട്ട് ഞാൻ കളിക്കാൻ പോവും சென்னையில் எக்ஸ்க்ளூசிவாக. லைக் ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணுறேன் போய் சாப்பிட்றதுக்கு. அண்ட் நான் வந்து சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்றதை நான் சென்னையோட சத்யா டேஸ்ட்டை வந்து நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, எல்லாரும் ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே, ஸ்டே டியூன் வித் மீ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓணம் சத்யா அப்படின்னா என்னன்னா, நான் லைக் நம்ம வந்து ஒரு இப்போ தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று வைப்போம்ல. லைக் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி நம்ம செய்வோம்ல. லைக் இந்த சுண்டல், கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பலகாரம்லாம், முறுக்கு, சீடை அந்த மாதிரிலாம் செய்வோம்ல. அந்த மாதிரி ஓணம்க்கு வந்து சத்யான்னு சொல்லிட்டு, லைக் சத்யான்றது நார்மலாக அங்கே எல்லாருமே இருக்கும். பட் ஓணம் சத்யான்றது கொஞ்சம் குறைச்ச ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு அங்கே நம்ம கேரளாவில் மலையாளிஸ்க்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் இது. அந்த ஓணம் சத்யானா என்னன்னா, லைக் இங்கே வந்து நம்ம மீல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதே. பட் ஆனால் அங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். நிறைய ஒரு 16-17 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் வைப்பாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் நான் அங்கே வந்து ட்ரிவாண்ட்ரமில் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது அடப்பிரதமம் அப்படின்னு நினைக்கிறது, அது வந்து அடிப்பொலியாயிட்டு உண்டு. ஸோ இங்கே நம்ம சென்னையில் எந்த லெவலுக்கு இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ഓണം സദ്യ കളിക്കാൻ പോവും ഞാൻ. വളരെ ഇവിടെ ആംബിയൻസ് വാസ് സോ ഗുഡ്. ലൈക്ക് ആംബിയൻസ് വളരെ ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടു. ഇവിടെ தாழ இருந்து லைக் அந்த மந்தி டைப்லேயும் இருக்குது. பட் ஆனால் ஐ நீட் திஸ் பிளேஸ் லைக் லைட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் ஒரு குறைய மினிட்ல ஓணம் சத்யா வரப்போது. நம்ம കഴിച്ചിട്ട് ഞാൻ പറയാം. ஓகே, ஃபைனலி நம்ம ஓணம் சத்யா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு ஐட்டமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 24 ஐட்டம்ஸ் இருக்குங்க. 24 ஐட்டம்ஸும் லைக் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் மெயின் திங் என்னென்னா, இங்கே மெயின் டிஷ்ஷை விட அந்த வைக்கிற 16 to 17 ஐட்டம்ஸ் ஆஃப் அந்த சைட் டிஷ் தான். ஸோ அந்த ஒரு கூட்டு பொரியல் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மெயின் ஓணம் சத்யாவில். அண்டு அதை நான் எப்படி சொல்லணுன்னா, சோறு உண்டு, கறி உண்டு, சம்மந்தி உண்டு, புளிശ്ശേരി உண்டு, கூட்டுண்டு, பொரியல் உண்டு, பப்படம் உண்டு. இந்த மாதிரிலாம் தான் நம்ம சொல்கிறோம். லைக் வேறு மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டிங்கே. லைக் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், அந்த இலை ஃபுல்லாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு லைக் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும். லைக் இவ்வளோ ஐட்டம்ஸை பார்க்கும்போது அண்ட் வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஓணம் சத்யா இன்னைக்கு இந்த சென்னையில் இந்த சத்யாவை நான் சாப்பிட்டு உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன்.
நான் ட்ரிவாண்ட்ரம் கொச்சினில் சாப்பிட்ருக்கேன், பட் சென்னையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சத்யா. ஸோ சென்னையில் எந்த லெவலுக்கு சத்யா பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வந்து நானே கொஞ்சம் நிறைய இங்கே சாப்பிட்ருக்கேன், பட் சத்யா நான் சாப்பிட்டதில்ல. ஸோ சத்யா இங்கே சாப்பிட்ணுன்ட்டு நான் இன்னைக்கு போயிருக்கேன். நிறைய ஐட்டம் குறை ஐட்டம்க்கு ஞான அறியல எந்த ஸோ அதனால் ஒரு செடும்பார் உண்டு, அவர்கிட்ட நம்ம கேட்டு இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பிரதர், இது எந்தெந்த நேம் அவியல். அவியல். ஆமாம், அவியல் தான். இஞ்சி புளி கொண்டாட்டம் அச்சாறு, உப்பு, அப்புறம் இது வந்து பைனாப்பிள் கிச்சடி. ஓகே ஓகே. இது வந்து பச்சடி. இது ஒன்று பச்சடி. ஓகே. பீட்ரூட் இல்லை? ஆமாம், பீட்ரூட் போட்டு வந்தது. இது வந்து எலிசேரிக்கு தான் கூட்டு வரைய. ஓகே. கூட்டுக்கறி தான் சொல்லுவது. எலிசேரிக்கு கூட்டுக்கறி. ஓகே ஓகே. இது நார்மல் கேபேஜ். இது அது வந்து ஓலை. இது சம்மந்தி நார்மலாக போட்டு. நார்மல் சம்மந்தி. இப்போ பச்சடி சொல்லியிருந்தால, இது பைனாப்பிள் தான். இது ஃப்ரூட்ஸ். ஆமாம். அப்புறம் இது பருப்பு, பப்படம், அப்புறம் ரெண்டு ஸ்வீட், லாஸ்ட் வந்து பாயசம். இது அடப்பிரமதம். அடப்பிரதம் இல்லை சார், இது வந்து வீட்டு. இது அடப்பிரதமரம் இல்லையா? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. நாளை தானே 15th போகணும். கரெக்டாக. ஓகே ஓகே. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நான் சாப்பிட்டுட்டு ஞாபகம் வரேன். ஓகே. எனக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து அடப்பிரதமம். அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்கள் கேரளாவில் எனக்கு பிடிச்ச பாயசம் அது மட்டும் இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மற்ற எல்லா டிஷ்ஷையும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு சாம்பார் சாப்பிட்டேங்க. அந்த சாம்பார் வந்து லைக் கேரளாவில் சாப்பிட்ருக்கேன், பட் அதை விட வேறு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு ஒரு டேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே இந்த சத்யாவில் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கூட வைக்கிற அந்த ஒரு 16 ஐட்டம்ஸ் ஆஃப் லைக் அந்த வெரைட்டிஸ், அந்த சைடிஷ் தான். ஸோ அதை நம்ம சாப்பிட்லாம். இதில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் ஒவ்வொரு மேக்கிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து அந்த பைனாப்பிள் கிளஸ்டர் வந்து நான் சாப்பிட்றேன். அது இன்னும் ஃபஸ்ட்டு அது சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிள் சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இது புளிச்சேரி மாதிரியும் உண்டല്ലോ, அந்த கேர்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இட்ஸ் குட் ஆக்சுவலி. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் ஆக்சுவலி இட்ஸ் குட். பட் ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பீட்ரூட்டில் அதே சம்திங் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இது ஒன்றுண்டு இது போட்டு எனக்கு ஏன்னு தெரியல, எல்லாமே ஒரே டேஸ்ட்டாகவே ஃபீல் ஆகுது. இது போட்டு கறி. பட் குறை எஃபர்ட் அவங்க போட்டுண்டு. ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸு லைக் ஒரு ஐட்டம்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆகிண்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உண்டு. ஓகே. இஞ்சி புளி ஐ லவ் இட். அடிப்பொலியாகிட்டு இஞ்சி புளி பேஸ்ட் அடிப்பொலியாகிட்டு செம்மையாக சூப்பராக இருக்கும். அந்த இப்போ நார்மலாகிட்டு കേരള മക്കൾ ഇവിടെ ചെന്നൈയിൽ ഉണ്ടാകില്ലെങ്കിൽ ഇവിടെ വന്ന് കിട്ടാം. ഓക്കെ. ഇത് ஆக்சுவலி க்ரௌடு ரொம்ப பயங்கரமாக வந்துட்டாங்க. ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பயங்கர சத்தமாக இருந்துச்சு. ஸோ பட் எஸ், ஃபைனலி நம்ம வந்து முடிக்க போகிறோம். எனக்கு இதில் இப்போ ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இஞ்சி புளி சம்திங், அது அந்த ஒரு இது மாதிரி சம்மந்தி மாதிரி ஒன்று இருந்துச்சு இஞ்சி புளியில். அது வாஸ் ஃபென்டாஸ்டிக், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் எனக்கு வந்து அந்த இது பிடிச்சிருந்துச்சு, அந்த புளிச்சேரி, அந்த பைனாப்பிள், அந்த ஃப்ளேவர் ஆஃப் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சம்திங், அது ஒன்று எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன் மோர் சொல்லியிருக்கேன், லைக் ஒரு கேர்டில் வந்துட்டு சம்திங் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சேலட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து லைக் கேரளா மாதிரி இங்கே கொண்டு வரணும். இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற கேரள மக்கள், இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம ஓணம் சத்யானா என்னன்னு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பயங்கரமாக
வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாயசத்தை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி இந்த பப்படம் கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக ஐ லவ் திஸ். இவ்வளோ சாப்பிட்றதுல எனக்கு இந்த பாயசம்னா அடிப்படையாக ஃபீல் ஆகிட்டு. ஆனால் இந்த பாயசம் கேரளா பாயசம் இல்லை, இட்ஸ் அ வீட் பாயசம். வீட் பாயசம் அங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் அங்கே சாப்பிடல, இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இந்த பாயசத்தை இப்படி எடுத்து it's damn good actually. செம்மையாக இருக்கு. சேட பாயசம் ஒன் மோர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இதை வந்து எப்படி சாப்பிடணும்னா, இது வந்து ஆக்சுவலி பழம்ல இஞ்சி போட்டு ഇങ്ങനെ ആക്കി ഇങ്ങനെ നന്നായിട്ട് പസഞ്ച് കളിക്കണം. It's also good, but not the level in it. But it's இவ்வளோ நாள் ஸ்வீட் சாப்பிடாம வச்சுருந்த டயட் எல்லாமே அப்புறம் என்னங்க ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சத்யா வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இந்த ஆவேஷம் படம் மாதிரி ஹெடா மொனை ஒன் மோர் சத்யா அப்படின்ற லெவலுக்கு லைக் எனக்கு வந்து அந்த இடத்துலேயே தூங்கணும் போல் இருந்துச்சு. அப்படியே கண்ணெல்லாம் சொக்கிடுச்சு. அந்த லெவலுக்கு வயிறு ஃபுல்லு. ரொம்ப அவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு அவ்வளோ இது, அதுவும் கடைசி அந்த பாயசம்லாம் வந்து அடிப்பொலியாயிட்டு உண்டாயிருக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. எஸ், ஒன்ஸ் அகெயின் கேரளா மக்கள், சேட்டன் சேச்சிமார்கள் எல்லோருக்கும் எல்லாவருக்கும் என்கிட்ட ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள்.